நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பெறுவது, தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுல்லாம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம், இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக, பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன், மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும், தங்களோட கமெண்டையும், தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. மீன ராசியோட ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த மாத ராசி பலன்லாம் தமிழ் மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். மீனராசிக்காரங்களுக்கு தொழில் நிலை நல்லாயிருக்கும் என்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்ருக்கிறேன். அதே மாதிரி பொருளாதார நிலையை அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். அதேமாதிரி இந்த வருடம் தமிழ் வருட பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு ஆதாயம் பார்த்திங்கன்னா 14 ஆதாயம், விரயம் பார்த்திங்கன்னா 11. அப்போ ஆதாயம் பாருங்கள், 14 ஆதாயம் கொடுக்குது, விரயம் 11 தான், 3 இது மிச்சமாகுது. அப்போ ஜென்மச்சனி என்னதான் நடந்தாலும் உடல் ரீதியான ஒரு பிரச்சனை மீனராசிக்காரங்களுக்கு, உடல் ரீதியான ஒரு பிரச்சனை, மன ரீதியான ஒரு பிரச்சனை, உறவு மூலியமாக ஒரு பிரச்சனை, மனைவி மூலியமாக ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க. எல்லா பிரச்சனையும் வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடியவர்களாக மீனராசிக்காரங்களுக்கு கழுவுற மீனிலே நழுவுற மீனாக அவங்களோட செயல்பாடுகள் எப்பொழுதுமே யாரையும் ஒரு காயப்படுத்தாத வகையில் இருக்கும். மன ரீதியாக தான் அவங்க எதையுமே போராடி ஜெயிப்பாங்கன்னு வச்சுங்களேன். மீனராசிக்காரங்க சடான் எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க மற்றவங்ககிட்ட. அவங்க ஒரு சண்டையே வருதுன்னா கூட அந்த இடத்துல நீ பார்ப்போம், அவங்ககிட்டலாம் என்னால் ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு ஒரு மனக்கசப்போடு வந்துடுவாங்க. அதுலேயே அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த எதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தான். இவங்களை யாரையும் பகிச்சிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மீனராசிக்காரங்களை மற்ற ராசிக்காரங்களை பகிச்சிக்கூடாதுன்னு எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த சித்திரை மாதம் பிறக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஆண்டு? அதான் ஆதாயம் பரவாயில்லைங்க, நல்ல வருமானத்தை கொடுக்குது, ஆதாயம் கொடுக்குது, வரவு கொடுக்குது, செலவும் ஓரளவுக்கு இருக்குதுங்க, சுப செலவும் கொடுக்குதுங்க அப்படிங்கிற தன்மை உண்டு. அப்போ மிச்சமாக ஆகுதுன்னு சொல்லுது, ஒரு 3 இது மிச்சமாகுதுன்னு சொல்லுது. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். உங்கள் ராசியிலே சனி பகவான், இப்போ செவ்வாய் பகவான், புதன் பகவான், 3 கிரகம் அங்கே இருக்குதுங்க. இந்த 3 கிரகம் இருப்பது நன்மையா அப்படின்னு பார்த்தா, இப்போ சனி பகவான் மீனராசியில் இருப்பது நன்மை இல்லை. இது வந்ததுலேருந்தே பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? மீனராசிங்கிறதே ஒரு கடல் சார்ந்த பிரச்சனை. கடல் வழியில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகமே பிரச்சனையாக இருக்குது இப்போ. அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு மேல் வாங்கி பார்த்துட்டு இருக்கிறோம். செவ்வாங்கிறது அங்கே சண்டையிடக்கூடிய கிரகம். செவ்வாய் சனி சேர்ந்தால் யுத்தம் நடக்கும்னு சொல்கிறான். செவ்வாய் சனி சேர்ந்தால் யுத்தம் நடக்கும். அப்போ மீனராசிக்காரங்களுக்கும் யுத்தம் நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு வீட்லேயும் யுத்தம் நடக்கும், சண்டை நடக்கும், பிரச்சனை வரும். அப்போ அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய தன்மை அந்த ராசிக்கு. ராசி அதிபதி எப்படி இருக்கார்? இப்போ இதுதான் முக்கியம். இதெல்லாம் நடக்கும். இதுக்கடுத்து ராசி அதிபதி எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 4 போய் உட்காந்துட்டார். அடுத்தது 5ஆம் இடத்துக்கு போகிறார். ராசி அதிபதி 4 உட்காந்துருக்காரு. அடுத்து 5ஆம் இடத்துக்கு எப்போ போகிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதமே 26ஆம் தேதி போகிறார். அதாவது 26ஆம் தேதி குரு பகவான் போகிறாருன்னு வச்சுங்களேன். எங்கே போகிறாரு? கடகராசிக்கு போகிறாரு. கடகராசிக்கு குரு பகவான் போகும்போது நன்மை அளிக்கிறாருன்னு வச்சுங்களேன். கடகராசிக்கு 26/5/2026 அன்றைக்கி பகல் 11 மணிக்கு 7 நிமிஷத்துக்கு கடகராசியில் போய் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது வைகாசி 12ஆம் தேதி, சித்திரை மாதத்துக்கு அடுத்தது வைகாசி மாதத்தில் போகிறாரு. அது வைகாசி ராசி பலன் நான் சொல்லிடுவேன். அப்போ இந்த மாதம் மட்டும்தான் அங்கே இருக்கிறார். அதே மாதிரி புதனோட பரிவர்த்தனையில் இருக்காருங்க. குரு பகவான் புதனோட பரிவர்த்தனை இருக்கார். இருந்தாலும் குரு பகவான் தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதை தொழில்ஸ்தானத்தை பார்க்கறது ஒரு சிறப்புங்க. அப்போ தொழில் மீனராசிக்காரர்களுக்கும் நல்லாயிருக்கும். சித்திரை மாதமும் தொழில்ஸ்தானம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. அப்போ பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம், குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். இந்த இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் 8ஆம் அதிபதியும் வரான். அப்போ பொருளாதாரத்தின் ரீதியாக இந்த இடத்துல நமக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தாலும், வரவை கொடுத்தாலும், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொடுக்குறான்னு சொல்லுது. அந்த இடத்துல பிரச்சனையும் கொடுக்குறான், எதிர்விதமான போராட்டத்தை கொடுக்குறான். பொருளாதாரத்துக்காக நீ போராடுறனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை யார் கொடுக்குறான்னா
செவ்வாய் பகவான் சனி பகவானோட சேர்க்கை பெற்று ராசியில் அமர்ந்திருப்பதனால் அந்த செவ்வாய் பகவான் அந்த போராடும் தன்மையை கொடுக்குறாங்க. அப்போ மீன ராசிக்காரங்கள் விழிப்புணர்வோடு இருந்து போராடிக்கிட்டே இருந்தால் ஜெயிக்கலாம், இல்லாட்டி நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா நம்மளை முழுகடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ உங்கள் ராசி அதிபதி கேந்திரத்தில் போய் இருந்தது ஒரு பலம், பரிவர்த்தனையாக இருப்பது ஒரு பலம். 2ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அந்த கிரகத்தை ஒரு முறியடிக்கக்கூடிய தன்மையாக செவ்வாய் பகவானும் சனி பகவானும் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதனால அந்த போராடக்கூடிய வல்லமையும் கொடுக்குறாங்க. 3ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும் முயற்சிக்கு ஒரு தடையும் ஒரு தோல்வியும் வந்தாலும் முயற்சி பிறகு வெற்றி பெறக்கூடிய தன்மையும், குரு பகவானோட ஒரு பார்வை உங்களுக்கு அதாவது 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதுக்கடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதுக்கடுத்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சுப விரயமாக மாறக்கூடிய தன்மை. ஏன்னா 12ஆம் இடத்தை உங்கள் ராசி அதிபதி பார்ப்பது ஒரு சுப விரயமாக, அந்த விரயம் அனாமத் செலவாகாது, சுப விரயமாக இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கறனால ஒரு அசிங்கம் அவமானம் வந்தால் கூட அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம், அதுலேருந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்பு வராது அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த குருவோட பார்வை உங்களுக்கு சொல்லுது. அப்போ இந்த ஆண்டு விரயம்னு பார்க்கும்போது உங்களுக்கு குறைவு தான், ஆதாயம் அதிகம். அப்போ மிச்சமாகுதுன்னு சொல்லுது. இந்த ஆண்டு சித்திரை மாதம் உங்களுக்கு மிச்சமாகுது, ஆண்டு பலனும் உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு வேறு பயிற்சியாகி உச்சத்துக்கு போகிறார். உங்கள் ராசி அதிபதி உச்சத்துக்கு போகும்போது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த என்னதான் ஜென்ம சனி நடந்தாலும் அந்த சனியிலேருந்து இவங்க மேல்மைக்கு வரக்கூடிய தன்மையும், சுப நிகழ்வுகள் அதிகமாக நடக்கக்கூடிய தன்மையும், சுப காரியங்களும் அதிக அளவில் ஈடுபடக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அதிக அளவில் நடக்கக்கூடும். திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமண நிகழ்வையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இந்த ராசியில் அரசியல்வாதிகள், அரசாங்கத்து மூலிமா இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் நிற்கக்கூடியவங்களுக்கும் ஒரு வெற்றி வகை சொல்லக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ற கருத்தை முன் வச்சிருக்கிறேன். இந்த ராசிக்கு உண்டான பலனை சொல்லியிருக்கிற நண்பர்களே, இந்த சேனல் வழியாக அனைவரும் கேட்டுவிட்டு உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்திவேல் ஜோதிடர் சந்திரன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.